அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிற வழங்குமா இருந்தால் தயவு செய்து மெசேஜில் எனக்கு எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க பிள்ளைகள். என்ன இப்படி திட்டிருச்சியா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, லாஸ்ட் வீக் நம்ம ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்த விஷயம் லாஸ்ட்டாக வெப்பேஜில் இமேஜ் ஒன்று எப்படி எட் பண்ணலாம்ன்றதை பார்த்தோம் நம்ம. ஸோ அதில் தொடர்ச்சியாக இந்த வீக் அடுத்தடுத்த விஷயங்களை ப்ராக்டிக்கல் வைஸாகவே செக் பண்ணிட்டு போகிறோம். நான் ஜஸ்ட் ஃபஸ்ட்டுக்கு நான் இருக்கிற அந்த க்ரியேட் பண்ணின ஸ்லைடை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்கணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்லைடை ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ திஸ் வீக் நம்ம பார்க்க போகிறது இமேஜுக்கு அடுத்தது. இமேஜ் லாஸ்ட்டாக பார்த்தோம், உங்களுக்கு தெரியும் அதுக்கு யூஸ் பண்ணுற டேக்ஸ் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் அது சம்மந்தப்படுது, கம்பல்சரியான அட்ரிபியூட்ஸ் என்ன, ஆப்ஷனல் ஆன அட்ரிபியூட்ஸ் என்னென்னு பார்த்தோம். அதே போல் நான் ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணி காட்டுனேன். ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே குயிஸோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஓப்பன் குயிஸ், இது யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு இமேஜில் ஒரிஜினல் சைஸ் ஒன்று இருக்கும். ஸோ நம்ம அதை டெவலப் பண்ணுற டைமில் ஜஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்லைட்டில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இமேஜ் ஸ்பேஸ் எக்ஸ்ஆர் இஸ் ஈக்குவல் இமேஜ் டாட் அங்கே இஎக்ஸ்டென்ட் வரது எக்ஸ்டென்ஷன் ஜேபிஜிஓ பிஎன்ஜின்னு வரும். ஸோ இது கம்பல்சரியான விஷயம். இது தவிர இமேஜோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து சில என்னென்னு சொல்கிறேன் அட்ரிபியூட்ஸ் இருக்கு. ரெண்டு அகலங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த அட்ரிபியூட்டில் ரெண்டு அட்ரிபியூட் என்னென்னு சொல்லிடுமா, இது ஓப்பன், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 3 ஆன்சரை நான் வந்துட்டு கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஐ ஹேவ் ரிசீவ் தி 3 ஆன்சர். புறவார ஆன்சர் எதையும் எடுக்கல. ஹைடும் வித்துங்க ஒரு இமேஜில் நீள அகலங்களை தீர்மானிக்கிற காரணியாக இருக்கும். ஸோ அது ஒரிஜினல் இமேஜில் கூட நீங்கள் அதை ஜூம் இன் பண்ணி பார்க்கலாம். அதாவது சைஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதில் சைஸை டிக்ரீஸ் பண்ணலாம். இப்போ சொல்லப்பட்ட அந்த ரெண்டு அட்ரிபியூட்டும் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது நீங்கள் பெர்சன்டேஜ் வைஸ் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் பிக்சல் வைஸ் கொடுக்கலாம், ஒரு சென்டிமீட்டர் வைஸ். ஸோ என்னென்ன மெஷர்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பிக்சர் அந்த ஸ்டைலை மாற்றி கொண்டு போகும். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் வீக் ஸோ we are going to start from லிங்க். வெப்சைட்டில் எல்லாருக்குமே லிங்க்னு என்னென்னு தெரியும். நீங்கள் கூகுளில் ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த வார பேஜில் ரிப்ளேயில் உங்களுக்கு வார சர்ச் ரிசல்ட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் வரும். அதில் அந்த ப்ளூ கலரில் காணப்படுறதுதான் லிங்காக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, ஈவன் இப்போ கூட நீங்கள் ஒரு லிங்க்ஸை டைரெக்டாக பார்க்கலாம். நீங்கள் சாட் பாக்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் சரி, அதே மாதிரி என்னுடைய நேமும் சரி ஒரு ப்ளூ கலராக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் மவுஸை மூவ் பண்ணுவீங்களா இருந்தால், ஒரு எல்ஸ் உங்களோட ஃபிங்கரை டச் பண்ணுவீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு ரிப்ளை ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் எதை டச் பண்ணுறீங்களோ அது வந்துட்டு உங்களுக்கு அது அந்த லிங்கில் என்ன எட் பண்ணிக்காங்களோ அது வந்து உங்களுக்கு ரிப்ளையாக மாறப்படும். ஸோ வெப்பேஜை பொறுத்த வரைக்கும் லிங்குண்டை பொறுத்த வரைக்கும் அநேகமாக லிங்க்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடங்களுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க, கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் இன்னொரு வெப்பேஜுக்கு போகிறது. ஓகே, ப்ளீஸ் ஹோல்ட் த லைன் ப்ளீஸ்.
சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம லிங்க்ஸை அந்த பர்பஸுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறது மூலமாக இன்னொரு வெப்சைட்டை நம்ம ரீச் பண்ணுறது. ஒரு லிங்கை கிளிக் பண்ணினா ஒரு ஒரு பிக்சர் அல்லது ஒரு பிடிஎஃப் அல்லது ஒரு வீடியோ ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிறது. ஸோ லிங்க் வந்துட்டு எல்லா வெப்சைட்லேயுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் ஹோம் பேஜ் இருக்கும், கண்டெக்ட் அஸ் பேஜ் இருக்கும், அபவுட் அஸ் பேஜ் இருக்கும், ரிசோர்ஸஸ் இருக்கும், அப்படி நிறைய பட்டன் நீங்க பார்ப்பீங்க. அது எல்லாமே லிங்க்ங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை வச்சு தான் உருவாக்கிக்கிறாங்க. அதில் ஷேப், அதில் கலர், அதை நீங்க மவுஸ் கொண்டு போகிற டைம்ல அதில் வார அனிமேஷன் மாறுற விஷயங்கள் எல்லாமே சிஎஸ்எஸோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஓகே, ஸோ பிஹைண்ட் த சீன் ஒரிஜினாலிட்டி இஸ் லிங்க்ஸ். ஓகே, ஸோ லிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக் என்று பார்த்தோம்னு சொன்னால் AHREF என்று சொல்லி ஒரு டெக் இருக்கு. ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஏன்னு சொல்லப்படுற விஷயம் ஆங்கர் என்று சொல்லுவாங்க. Okay, so a link has 3 parts ன்னு சொல்றாங்க. ஒன்று destination, a label and target. Okay, so நம்ம லிங்க்ங்கிற விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செக் பண்ணி பார்ப்போம். நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நோட்பேட்++ல ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அது தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ நான் லாஸ்ட் வீக் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதே வெப்சைட்ல இருந்து தான் நான் இப்போ செக் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஸோ என்னோட பேஜ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. AHREF is equal double column or double quotation mark. ஸோ இதுதான் லிங்க் என்னன்னு சொல்கிறோம், சின்டெக்ஸ் என்று சொல்லுவோம். ஸோ இந்த லிங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வந்துட்டு ஸ்டார்டிங் டேக்கும் இருக்கும், க்ளோசிங் டேக்கும் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் லிங்கில் வர வேண்டிய விஷயம், அதாவது நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணினா எந்த இடத்துக்கு போகணும், ஒரு என்ன ஃபைல் டவுன்லோட் ஆகணும், ஒரு ஆல்ஸ் என்ன சரி ஆடியோ வீடியோ வந்து ப்ளே ஆகணுமா, ஸோ அதை நீங்கள் இந்த லிங்கில் கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் நேம் இந்த இடத்துல கொடுக்குறேன், google.com. ஓகே, ஸோ நம்மளோட வெப்பேஜில் வந்துட்டு www.google.com நம்ம ஒரு நாள் காட்டுறது. வெப்பேஜ் பார்க்குறதுக்கு இயன்ற அளவு சிம்பிளாகவும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியவும் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்யலாம், இந்த லிங்குக்கு ஒரு பேரை கொடுக்கலாம். அந்த ஒரு நேம், இந்த லிங்கை வந்து வெறும் வேர்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு பிக்சருக்கு நீங்கள் லிங்க் பண்ணலாம், ஒரு வீடியோக்கு லிங்க் பண்ணலாம். ஸோ லிங்க் பண்ணுற எலிமெண்ட் வந்து எதாக வேண்டாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ நான் ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நான் லிங்கை கிரியேட் பண்ண போகிறேன். லெட்ஸ் சே கிளிக் ஹியர். ஸோ கிளிக் ஹியர்ங்கிற அந்த வேர்டை கிளிக், இந்த வெப்சைட்டில் கிளிக் ஹியர்னு வர வேர்டை கிளிக் பண்ணினா எனக்கு கூகுள் ஆட்டோமேட்டிக்காக அந்த இந்த வெப்பேஜ் வந்துட்டு கூகுளுக்கு வந்துட்டு ரீடிரெக்ட் ஆகணும். ஸோ அதைத்தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். ஸோ நான் கோடிங் இப்போ கிளியராக விளங்குதா பிள்ளைகள்? ஓகே, have increase the maximum size. ஓகே, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற இந்த கோடிங் தான் அந்த லிங்க். ஓகே, இந்த லிங்க் நேம் வந்துட்டு AHREF. ஏங்கிறது ஆங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ HREF ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ். இதை நான் ரெஃபர் பண்ணுறதுக்கு ஹைப்பர்லிங்க் பண்ண போகிறேன். ஸோ நான் லிங்கை கிளிக் பண்ணினா இந்த வெப்சைட்டு போகணும். இந்த வெப்சைட் தான் கொடுக்கணும் இல்லை, இந்த இடத்துல எது வேண்டாலும் வரலாம். அடுத்தது இந்த வேர்டுக்கு தான் அந்த லிங்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவது இந்த வெப்சைட்டில் இந்த வேர்டை நான் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக இந்த வெப்பேஜ் வந்து இந்த ஃபைல் அல்லது இந்த ரிசோர்ஸுக்கு போகணும். ஓகே, இப்போ நான் ஓகே, ஸோ நான் இமேஜுக்கு உள்ள லிங்கை கிளிக் பண்ணியிருந்தேன், கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஜஸ்ட் ரீஃப்ரெஷிங், இந்த இடத்துல இமேஜுக்கு கீழே கிரியேட் பண்ணிக்கிறேன். சி, நான் கிரியேட் பண்ணின லிங்க் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ டிஃபால்ட் அந்த லிங்க் வந்து ப்ளூ கலர்லையும், லிங்கை கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர்லையும் அதுக்குள்ள அண்டர்லைன் இருக்கும். ஸோ அந்த அண்டர்லைனை ரிமூவ் பண்ணுறது, அந்த ப்ளூ கலரை வேற மாதிரி மாற்றுறது, இல்லை மவுஸுக்கு மேலே கொண்டு போகும்போது அது வேற கலருக்கு மாறுறது, இதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பேசிக் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் கிளிக். இப்போ நான் கிளிக் பண்ணினா
ஓகே, ஸோ google.com போகும். நான் அந்த லிங்கை கிரியேட் பண்ணி இந்த வெப் பேஜில் நான் இப்போ இருக்கிறேன். ஸோ இந்த வெப் பேஜில் நான் கிரியேட் பண்ண லிங்கை யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக google.com போகுது. ஓகே, ஸோ வெப்சைட்டு போகுது. ஸோ நீங்கள் அந்த லிங்கில் எதை வேண்டாலும் கிரியேட் பண்ணி வைக்கலாம். ஒரு இமேஜ் டவுன்லோட் ஆகிற மாதிரி, அல்லது ஒரு நீங்கள் சில வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் கிளிக் ஹியர் ஃபார் டவுன்லோட் பண்ணுறது கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஃபார்ம் டவுன்லோட் ஆகும். ஸோ இது எல்லாமே அவங்க இந்த லிங்குங்கிற AHREFங்கிற இந்த டேகை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுறாங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இதுக்கு மேலால வர விஷயங்கள், அதாவது அது அழகுபடுத்துகிற விஷயங்கள் எல்லாமே என்னென்னு சொல்கிறேன், CSS-ஓட சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ லிங்க கலர் மாறுற விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க லிங்கோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஒன்று லிங்க், அதாவது ஒரு நியூ லிங்கை நீங்கள் அந்த லிங்க்கு இதுக்கு முதல் விசிட் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் அந்த லிங்கை நீங்கள் பார்க்கிங்களா இருந்தால் அதை லிங்க்னு சொல்கிறேன். ஸோ அதோட கலர் வந்து மாறாது, ப்ளூ கலர்லாம் இருக்கும் டிஃபால்ட்டாக. இது HTML யூஸ் பண்ண போகிற விஷயம். ஸோ நீங்கள் லிங்க கலர், அது ரெண்டாவது வி லிங்க் வந்து வி லிங்க் என்று சொல்லப்படுற விஷயம் விசிட்டட் லிங்க் என்று சொல்கிறது. ஓகே, ஆல்ரெடி நீங்கள் ஒரு லிங்கை கிரியேட் விசிட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த லிங்க் என்ன கலரில் இருக்குங்கிறத இந்த வி லிங்க்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணலாம். டிஃபால்ட்டாக என்ன நடக்கும்னு சொன்னால், நீங்கள் ஆல்ரெடி விசிட் பண்ணுறதுக்கு முன்னே அது வந்து ப்ளூ கலர்லையும், நீங்கள் அதை விசிட் பண்ணி இருப்பீங்களா இருந்தால் பர்பிள் கலர்லையும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, மூன்றாவது ஏ லிங்க், ஆக்டிவேட்டட் லிங்க். ஒரு லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல ஆக்டிவேட்டட் லிங்க், அந்த டைமில் உங்களோட லிங்க் என்ன கலரில் இருக்கணும். நீங்கள் மவுஸால் கிளிக் பண்ணுறீங்க இல்லை டச் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு லிங்க்னு சொன்னால், அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணிட்டு அல்லது கிளிக் பண்ணிட்டு இருக்கிற நேரம், அந்த குறிப்பிட்ட நேரம் வந்துட்டு ஏ லிங்க்னு சொல்லப்படும். ஸோ அந்த ஏ லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன கலருக்கு மாறணும் டச் பண்ணும்போதுங்கிறதையும் டிசைட் பண்ணலாம். நம்ம அந்த விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் CSS-ல டீப்பாக படிப்போம். அதில் கொஞ்சம் அட்வான்ஸ், ஐ மீன் இதோட பெட்டர்மெண்டான CSS ப்ராப்பர்ட்டிஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், நம்ம பார்ப்போம் அந்த விஷயம். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதுக்குள்ள பாருங்க, லிங்க் சென்ட் இமெயில். ஒரு இமெயில், ஒரு லிங்கை கிளிக் பண்ணிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக இமெயில் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி இமெயில் அட்டாச் பண்ணுறது ஓப்பன் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடிங் தான் இதில் தரப்பட்டிருக்கிறது. ஓகே, AHREF is equal mail to :: அங்கால யாருக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணால் யாருக்கு மெயில் போகணும் அந்த மெயில் ஐடியில் கொடுத்து வைக்கிறோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணீங்க, அந்த வெப்சைட்டில் என்ன செய்யலாம், கண்டெக்ட் அஸ்ன்னு சொல்லி ஒரு கோடை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறீங்க. ஸோ உங்களோட டார்கெட் என்ன நினைச்சேன்னா, அந்த கண்டெக்ட் அஸ்ங்கிறத ஒரு யூசர் வந்து கிளிக் பண்ணுவாரா இருந்தால் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்பெனியோடைய ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருடைய என்னன்னு சொல்ற நபருடைய இமெயிலுக்கு பண்றதுக்குரிய இமெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகணும் நீங்க விரும்பினீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த AHREF is equal mail toங்கிற அந்த கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே அடுத்த விஷயம் வந்துட்டு HTML லிஸ்ட். HTML லிஸ்ட்ல வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு பிள்ளைகள். அதாவது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் ஆர்டர் பண்ணி எடுக்கிறது. ஒரு நம்பர் ஆர்டர் படி ஒரு விஷயத்தை நம்ம லிஸ்ட் பண்ணணும், அல்லது பாயிண்ட் ஃபார்மட்ல லிஸ்ட் பண்ணணுமா இருந்தா அந்த லிஸ்ட் ஐட்டம் HTML லிஸ்ட்ங்கிற அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினா 2 டைப் ஆஃப் லிஸ்ட் இருக்கு. ஒன்று ஆர்டர்ட் லிஸ்ட், அது OL என்று சொல்லுவாங்க. அடுத்தது அன்ஆர்டர்ட் லிஸ்ட், UL சொல்லப்படும். ஓகே, ஸோ இப்போ நம்ம குயிஸ் நம்பர் 2க்கு போகும். இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்றதுக்கு முதல் நான் யாரை சொல்றேனோ அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆன்சர் பண்றதுக்கு ரெடி ஆறீங்க. நான் குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு மெசேஜ் போடுறேன், தயவு செய்து அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணுங்க. மெசேஜ் போடுற ஸ்டூடெண்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க.
இதுல ஒரு ஆள் வந்து நேமோட இருக்கு, அந்த குறிப்பிட்ட ஆள் வந்து தயவு செய்து நேமை ரிமூவ் பண்ணுங்க. இல்லைன்னு சொன்னா அவங்கள நான் கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நேமோட கொஞ்சம் இருக்கிறாரு. நான் 5 பேருக்கு ப்ரைவேட்டா மெசேஜ் பண்ணிக்கிறேன், 3 பேர் ரிப்ளை பண்ணிக்கிறாங்க, 2 பேர் பண்ணல. ஸோ நான் கேள்வி கேட்டு முடிக்கிறதுக்கு முதல் குறிப்பிட்டாக்கள் எனக்கு ரிப்ளை பண்ணணும். இல்லைன்னு சொன்னால் குறிப்பிட்டாக்கள் நான் கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுவேன், திரும்ப ரீஜாயின் பண்ணிடுறேன், அது கிளாஸை லாக் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, கேள்வி என்னென்னு சொன்னால் பிள்ளைகள் இது மெசேஜ் பண்ணால் பிள்ளைகளுக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் கிடையாது. ஓகே, மெசேஜ் பண்ண 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியுது, வேறு யாரும் ஆன்சர் பண்ண வேணாம், மற்றவங்களுக்கு டைம் தருவேன் நான். லிங்க் ஒன்று கிரியேட் பண்ணுற டைமில் குறிப்பிட்ட லிங்கை கிரியேட் பண்ணால் ஒரு ஆளுக்கு இமெயில் கிரியேட் ஆகிற ஆப்ஷன் கிரியேட் ஆகுது. அதுக்குரிய கோடிங்கை டைப் பண்ணுங்க, HTML டேக்கை டைப் பண்ணுங்க. 30 செகண்ட் டைம் தரேன், அதுக்கு டைப் பண்ணுங்க. முழுமையான ஆன்சர் வரும், மரகுறையான ஆன்சர் வேணாம். லிங்கை கிளிக் பண்ணினா ஒருத்தருக்கு இமெயில் போகக்கூடிய மாதிரி அந்த நீங்கள் லிங்கை செட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு இப்போ லாஸ்ட்டாக பார்த்த ஆப்ஷன் அதுதான். உங்களுக்கு ஆன்சர் தெரியலைன்னு நோன்னு சொல்லி போடுங்க, ஐ டோன்ட் நோன்னு சொல்லி போடுங்க. பிரச்சனை ரிப்ளை வரணும், அதான் முக்கியம். நீங்கள் கிளாஸில் இருக்கீங்களா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணி கொடுக்கிறேன். நீங்கள் ஆன்சர் சரியாக பண்ணுவீங்கன்னா போனஸ் இருக்கும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. 3 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, யாருமே பெர்ஃபெக்டான ஆன்சர் பண்ணல, ஜஸ்ட் அரைக்குறையாக தான் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க, முன்தொண்டு பின்தொண்டு மட்டும் தான் வருது. ஓகே, இப்போ இந்த குவிஸை வந்து ஓப்பன் ஆகுறேன்னு யார் வேண்டாம் ஆன்சர் பண்ணலாம், பட் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க. பதினாலு 739 ஆன்சர் பண்ணிருக்கு, 727 ஆன்சர் பண்ணிருக்கு. ஏழு 45 ஆன்சர் பண்ணீங்க. ஸோ ஒரு சில ஆக்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, மற்ற ஆக்கள் அனுப்புறீங்க, பிரச்சனை இல்லை. நான் சின்ன 3 பேர் தான் 3க்கு ஆன்சர் பண்ணுவாங்க. ஆன்சர் அனுப்புறீங்க, இந்த குரோம்ல இருந்து காப்பி பண்ணதை அப்படி அனுப்பிடுவீங்க, அது எடிட் பண்ண அனுப்புறங்கிறது எனக்கு விளங்குங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணுற பிரச்சனை இல்லை, செக் பண்ணுங்க ஆன்சர் அனுப்புறதுக்கு போது. நான் குறிப்பிட்ட ஒரு நபர் வந்துட்டு எனக்கு ரிப்ளை பண்ணல, நான் மெசேஜ் போட்டால் அதுக்கு ரிப்ளை பண்ணல, கேள்விக்கு ஆன்சர் பண்ணல, விச் மீன் அவங்க கிளாஸை ஒன் பண்ணி வச்சுட்டு போய்க்காங்கன்றது தான். ஸோ அவங்கள கிளாஸை விட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். ஸோ HTML லிஸ்ட்டில் கண்டினியூஷன் இது. நான் சொன்ன மாதிரி 2 டைப்ஸ் இருக்குது. நம்பர் ஆர்டர் படி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை லிஸ்ட் அவுட் பண்ணணும்னா ஆர்டர் லிஸ்ட்டுங்கிற டேக்கை யூஸ் பண்ணணும். பாயிண்ட்ஸ் ஃபார்மில் புல்லட் ஃபார்ம் ஒரு என்ன சொல்கிறேன், ஸ்கொயர் ஃபார்மேட் ஒரு ட்ரையங்கள் அந்த மாதிரி உங்களோட புல்லட் ஃபார்மேட் உங்களுக்கு வேறு என்ன பண்ணுச்சுன்னா அதுக்கு அன்ஆர்டர் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ள முதலாவது ஆர்டர் லிஸ்ட் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால்
அந்த முதலாம் நம்பர் இந்த விஷயம், ரெண்டாம் நம்பர் இந்த விஷயம் ஒவ்வொன்றா குறிச்சு காட்டணும் விரும்பினா உள்ளுக்கு நம்ம என்ன செய்யணும், ஆர்டர் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு LI லிஸ்ட் ஐட்டம் ஸ்டார்ட் பண்ற முதலாவது வர வேண்டிய விஷயம் லிஸ்ட் ஐட்டத்தை க்ளோஸ் பண்றது. திரும்ப லிஸ்ட் ஐட்டத்தை ஸ்டார்ட் பண்ற ரெண்டாவது வர வேண்டிய விஷயம் லிஸ்ட் ஐட்டத்தை க்ளோஸ் பண்றது. அப்படி தேவையானதை நீங்க ஃபிட் அவுட் பண்ணணும். கடைசியா OLங்கிறத க்ளோஸ் பண்ண வேண்டி இருக்கும். நீங்க அப்படி க்ளோஸ் பண்ணிட்டா அது கீழே வர எல்லா எலிமெண்ட்டையும் HTML எலிமெண்ட்டையும் அது லிஸ்ட் ஒரு ஆர்டர் லிஸ்ட்டாகவே எடுத்துக்கொள்ளும். நீங்க பேராகிராஃப் போட்டாலும் அது ஒரு லிஸ்ட் ஐட்டம் எடுத்துக்கொள்ளும். அதனால நீங்க என்ன செய்யலாம், OL ஸ்டார்ட் பண்ணினா OL க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இவரது ஒரு சிண்டெக்ஸை யூஸ் பண்ணி ஒரு பேசிக் கோடிங்கை கிரியேட் பண்ணி அதுக்குரிய அவுட்புட் டெவலப்மெண்ட் காட்டிருக்கிறேன். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிற கோடிங்கையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நீங்க பாருங்க, இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற விஷயங்கள், இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற அவ்வளோத்தையும் ஆர்டர்ட் லிஸ்ட் சொல்லப்படுற விஷயத்தை, அதாவது டெக்கை யூஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் கிரியேட் பண்ணுற அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆர்டர்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ணின அவுட்புட். இதில் 1 2 3 4 5 6ன்னு சொல்லி டிஃபால்ட்டாக ப்ரௌசர் வந்துட்டு நியூமெரிக் நம்பரில் தான் லிஸ்ட் அவுட் பண்ணி தரும். பட் அதை நீங்கள் மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரோமன் நம்பர்ஸுக்கு மாற்றணுமா, ஒரு எல்ஸ் ABCDன்னு மாற்றணுமா, ஸோ அதெல்லாம் மாற்றலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளோட கோடிங்ஸில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும். இந்த OLங்கிறதுக்கு பக்கத்தில் ஸ்டார்டிங் டெக்ல OLன்னு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல டைப் என்று சொல்லி போட்டுட்டு என்ன டைப்ல வரணும், அது நம்பரா ரோமன் நம்பர் ஜஸ்ட் ரோமன் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, சேவ் பண்ணுங்க. இப்ப ப்ரௌசரை செக் பண்ணுங்க. ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னு சொன்னா அதே அவுட்புட் வரும், பட் ரோமன் நம்பர்ஸ் ஆர்டர்ல வரும். ஸோ இந்த இடத்துல ABCDன்னு வரணும்னு சொன்னா நீங்க நம்மளோட கோடிங்ஸ் என்ன செய்யணும், இந்த டைப் ரோமன் நம்பர்ஸுக்கு பதிலாக ஏண்டு போட்டிங்கன்னா சரி. ஸோ ஸ்மால் A போட்டிங்கன்னா அங்கே ஸ்மால் ABCDயாக வரும், கேபிட்டல் A போட்டிங்கன்னா கேபிட்டல் ABCD ஆர்டரில் வரும். ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ஸோ அதே மாதிரி இப்போ அடுத்தது நீங்கள் பார்க்க வேண்டியது அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அதுவும் ஈக்குவல் தான், சின்ன டிஃப்ரெண்ட். அதாவது ஆர்டர்ட் லிஸ்ட் வார இடத்துல OL வார இடத்துல UL வரும், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்னு சொல்லி வரணும். ஓகே, ஸோ இதுவும் இதில் அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் ஒன் டிஃபால்ட்டாகவே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்டைலில் தான் பாயிண்ட் ஃபார்மில் வரும், பிளாக் கலர் சர்க்கிள். ஸோ இதே இது சதுரமாக வரணும்டா ஸ்கொயர், அடுத்தது வேறு சர்க்கிளாக வரணும், பட் உள்ளுக்கு வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாது, கருப்பு இங்க் பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு டிஸ்க்ன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. அப்படியே 2-3 மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், OLக்குள்ள தேவையான விஷயங்களை இன்க்ளூட் பண்ணணும். ஓகே ஃபுல்லே. அடுத்த ஓப்பன் குயிஸ், இதுக்கு யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு ஆள் மெசேஜ் பண்ணி கொஞ்சம் பேருக்கு ஜாயின் ஆகலாம் இருக்கான் அப்படி சொல்லி, நான் முதல் வந்து கிளாஸ் ரூமை லொக் பண்ணியிருந்தேன், பட் இப்போ வந்து ஜாயின் பண்ணலாமே, எனேபிள் பண்ணியிருக்கிறேன், ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா இது ஓப்பன், யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணுங்க பிள்ளைகள். ப்ரீவியஸ்ல பார்த்தோம் ஆர்டர் லிஸ்ட்டை வந்துட்டு நம்பர்ஸை வந்துட்டு லெட்டர்ஸுக்கு மாற்றணும்னு சொன்னால் டைப் இஸ் ஈக்குவல் டபுள் கோலனில் என்ன ஸ்டைலில் வரணுன்றதை மென்ஷன் பண்ணினோம். ஸோ இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நிறைய டைப் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, டிஸ்க் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, அப்படி நிறைய டைப் இருக்குது. இந்த பக்கத்தில் வர இந்த பாயிண்ட்ஸ் மாறுற விதம், படத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன ஷேப்பை போடணுங்கிறத டிசைட் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கான கேள்வி 30 செகண்ட் தரேன், ஓப்பன், யார் வேண்டாலும் ஆன்சர் பண்ணுங்க. இதில் வார சர்க்கிளை ஸ்கொயராக மாற்றணும்னு சொன்னேன், பிளாக் டோட் இல்லாமல் ஸ்கொயராக வரணும் அது இந்த ஷேப். அதுக்கு என்ன கோடிங் எழுதலாம், கோடிங்க நீங்கள் இப்போ உடனே எனக்கு டிரெக்ட் மெசேஜ் இதில் மெசேஜ் பண்ணுங்க, ப்ரைவேட் மெசேஜில். ஒழுங்கான கோடிங் வரணும், அரைக்குறை கோடிங் அனுப்ப வேணும், டெக் ஒழுங்கான முறையில் எடுத்தீங்க.
யாரும் முழுசான ஆன்சர் அனுப்பல. ஓகே, ஏஎல் 146 ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். மற்ற ஆக்கள் பண்ணிக்கிறீங்க. பட் ஓகே, ஏஎல் 46 ஓகே, ஏஎல் 3 ஓகே, மூன்று ஆன்சரும் ஓகே, மற்றவங்களோட ஆன்சர் தேவையில்லை. ஸோ யூஎல் டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டைப் இஸ் ஈக்குவல் டபுள் கோலனில் டிஸ்க்ண்டா டிஸ்க், சர்க்கிள்ண்டா சர்க்கிள், ஸ்கொயர்ண்டா ஸ்கொயர். ஓகே, ஸோ அவ்வளவுதான், பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. ஸோ அதை நோட்ஸ்லேயே நான் அதை வச்சுக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல பார்க்கலாம். ஓகே, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்ல இந்த இடத்துல பார்க்கலாம். டைப் இஸ் ஈக்குவல் எக்ஸ், இந்த இடத்துல வந்துட்டு சர்க்கிள் போடலாம், ஸ்கொயர் போடலாம், டிஸ்க் போடலாம், வேறு பேர் என்னமோ இருக்கோ அதெல்லாம் மாற்றலாம். அது தவிர வேறு ஷேப் வேறு கலருக்கு மாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சிஎஸ்எஸ். ஓகே, ஸோ அடுத்த முக்கியமான கான்செப்ட் உண்டு வெப்சைட்ல ஆகலும் முக்கியமான விஷயம், கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஃபைனல் எக்ஸாமுக்கு சொல்லிட் பண்ணி வரும். ஓகே, ஸோ எந்த ஸ்டைலில் வரும்னு எனக்கு தெரியாது, பட் கட்டாயம் வரும். ஓகே, நம்ம பார்க்க போகிற விஷயம் ஃபார்ம்ஸ். ஸோ நீங்கள் ஜிமெயில் வெப்சைட்டுக்கு போகிறீங்க, லொகின் பண்ணுறீங்க. லொகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு டைப் பண்ணுறீங்க. யூசர் நேம் ஒரு இடம் வரைக்கும் ஒரு டைப் பண்ணலாம், பாஸ்வேர்டு ஒரு இடத்துல வரைக்கும் ஒரு டைப் பண்ணுவீங்க, மறு சைன்இன் கொடுப்பீங்க. ஸோ இதைத்தான் நம்ம ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறது. டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ஒரு செக் பாக்ஸஸ், அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா, இப்படி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட்டன், ரீசெட் பட்டன், பாஸ்வேர்ட் பாக்ஸ், இப்படி நிறைய ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் இருக்கு. இது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வெப் டெவலப்பர் கட்டாயம் நீங்கள் எந்த நார்மலாக நீங்கள் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, உங்களுக்கு நாங்கள் அடிக்கடி அனுப்புவோம், இதை ஃபில்அப் பண்ணுங்க, அதை ஃபில்அப் பண்ணுங்க, ஃபீட்பேக் அப்படி அனுப்பிட்டு இருக்கோம். அது ஒரு ஃபார்ம். அந்த ஃபார்மை எப்படி கிரியேட் பண்ணிக்காங்கன்னு சொன்னா அந்த ஃபார்ம்ஸுங்கிற அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான். பட் நீங்கள் வெளியில் பார்த்துட்டு இருக்கிற அந்த அவுட்புட் இன்டர்ஃபேஸ் வந்துட்டு சிஎஸ்எஸ்ஐ யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, HTML CSS ஃபார்ம் சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளோ அழகான டிசைன் எல்லாம் பெறும். சரி, பட் உள்ளுக்கு பார்த்து நம்ம உடம்பு பார்க்கறதுக்கு வெளியில எவ்வளோ ஷேப் அழகா இருக்கு பார்க்கறதுக்கு, உள்ளுக்கு இருக்கிறது வெறும் என்ன போன்ஸ் மட்டும்தான், எலும்புகள் மட்டும்தான் இருக்கு. என்ன அந்த எலும்புகள் தான் இந்த ஃபார்முங்கிறது. ஸோ அந்த எலும்பு உறுதி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஆள் ஸ்ட்ராங் இல்லை. நம்மளோட உடம்புல தோல் எவ்வளோ ஒட்டி போயிருந்தாலும் எலும்பு உறுதியாக இருந்தால் ஆள் இருப்பார். எலும்பு உறுதி இல்லையா, அவரால் இருக்கல, ஒரு பேலன்ஸுக்கு இருக்கல, எலும்பு இல்லைண்டா ஆள் இல்லைன்ற அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த ஃபார்ம்ஸுங்கிறது. பின்னுக்கு வர இந்த டெக்ஸ்ட் இல்லாமலுக்கு சிஎஸ்எஸ் வந்துட்டு 0. சிஎஸ்எஸ் இல்லாமலுக்கு நம்மளால ஒரு வெப்சைட்டை செய்யலும், ரன் பண்ண இயலும். ஓகே, பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டா, பட் நம்ம என்ன வேலை எதிர்பார்க்குமோ அதை செஞ்சு தருங்க. பட் HTML இந்த மாதிரி டெக் இல்லாமலுக்கு சிஎஸ்எஸ் தனியாக ஒர்க் அவுட் பண்ணாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபார்ம்ஸை பார்ப்போம். ஃபார்ம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால், an HTML form is an area of the document that allows user to enter information into field. User information இன்டர்நெட் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஃபார்ம். நீங்கள் சில ஃபார்ம்ஸுக்கு ஃபேஸ்புக் எடுத்துக்கொள்ளுங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போனீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இப்படி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது ஃபார்ம் எலிமெண்ட் உங்களோட டேட்டாஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஃபார்ம் மே பி யூஸ் டு கலெக்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், opinions in tools, user preference and other kind of information. So form எதுக்கு வேண்டாலும் யூஸ் பண்ணலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை ஒருத்தரோட ஒப்பீனியன் என்னென்னு பார்க்குறது, பர்சனல் இன்ஃபர்மேஷனில், பட் அவர் என்ன ஃபீல் பண்ணுற ஒரு விஷயத்தை பற்றி அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபார்ம்ஸ் வர எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு குயிஸ் எல்லாமே ஃபார்ம்ஸ் தானே, அது பிஎல்ல ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி விஷயங்களை இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கன் வாட் ஆர் த அட்வான்டேஜ் ஆஃப் HTML ஃபார்ம்ஸ்னு கேட்டால் அந்த செகண்ட் பாயிண்ட்லேக்கு பாருங்க, இதை பர்சனல் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது யூசர் ஒப்பீனியன் அல்லது ஸ்டூடெண்ட் ஃபீட்பேக்கை கலெக்ட் பண்ணுறதுக்குரிய ஃபார்மை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது காம்படிஷன்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ரீசெண்டாக உங்களோட எலெக்ஷன் நடந்துச்சு, உங்களோட யூனியன் எலெக்ஷன் இல்லையா, ஸோ அதை அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி நிறைய விஷயங்களுக்கு நம்ம வேற பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற சில ஃபார்ம் எலிமெண்ட்டை சொல்கிறாங்க. டெக்ஸ்ட் பாக்ஸஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், ட்ராப் டவுன் மெனுஸ் அண்ட் மெனி மோர், இன்னும் நிறைய இருக்குது.
ஸோ நம்ம எல்லாமே கட்டாயம் பார்த்தாகணும். நான் ஷாலா 1 by 1 ஒன்றா வழங்கப்படுத்துவேன். ஸோ டே கிளாஸ்ல ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் ஃபார்ம் சம்பந்தமான. ஓகே, ஸோ இப்போ இது இருக்கிறது டிஃபால்ட்டா சிஎஸ்எஸ் பயன்படுத்தாமலுக்கு உருவாக்கின ஒரு ஃபார்ம் எலிமெண்ட், ஒரு ஃபார்ம் ஒன்று. ஓகே, ஸோ இதில் நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் பார்க்கலாம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ட்ராப் டவுன் மெனு இருக்கு, ரேடியோ பட்டன் இருக்கு, செக் பாக்ஸஸ் இருக்கு. இந்த ரேடியோ பட்டனுக்கும் செக் பாக்ஸுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அந்த கேள்விக்குரிய ஆன்சர் வந்துட்டு ரேடியோ பட்டனை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்காங்களா இருந்தா ஏதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஆன்சர் இருக்குன்னா ஒன்றை தான் நீங்க செலக்ட் பண்ணலாம். ரேடியோ பட்டன் எட் டைம் ஒன்றை செலக்ட் பண்றதான் பெர்மிஷன் தரும். பட் செக் பாக்ஸா இருக்கும் சொன்னா மோர் தென் ஒன் செலெக்ஷன் பாசிபிள் அதுல. ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் ஏரியா, மல்டிபிள் லைன் டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவுக்கும் வித்தியாசம் என்னன்னா, டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துட்டு ஒரு சரத்துல ஒரு லைனை தான் நீங்க டைப் பண்ணலாம். பட் டெக்ஸ்ட் ஏரியாங்கிறது ஒரு சரத்துல மோர் தென் ஒன் லைன், அடுத்தடுத்த லைன், அடுத்தடுத்த பேராகிராஃபை கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு HTML எலிமெண்ட் கிரியேட் பண்ண விரும்புனீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ள பாருங்க ரீசெட் பட்டன், சப்மிட் பட்டன் இருக்கு. நம்மளா சப்மிட் பட்டன் ஒர்க் பண்ணணும்னு சொன்னா அதுக்குள்ள சில எக்ஸ்ட்ரா கோடிங்ஸை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது பாருங்க, இந்த ஃபார்ம்ல பை நவுண்ட் இருக்கு, 2 கோடிங் இருக்கு. அதுல பை நவுண்ட் ஒரு பட்டன் இருக்கு. இந்த பை நவுங்கிறத நீங்க கிளிக் பண்ணினா some students waiting for the host approval. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் தான் இருக்கு. மற்ற லிங்க மாறி கிரியேட் பண்ணினாங்கன்னா ஐ மீன் இது 7க்குரிய கிளாஸ் அவங்க ஐசியை கிளிக் பண்ணிப்பாங்கன்னா ஹோஸ்ட் அப்ரூவலுக்கு வெயிட் பண்ணி தானே ஆகணும். அது நான் ஸ்டார்ட் பண்ணது 7க்குரிய லிங்க்ல ஜாயின் பண்ணிச்சிடும். ஓகே, ஸோ இந்த பை நவுங்கிற பட்டன் ஒர்க் பண்ணணுமா, இது ஜஸ்ட் ஜென்ரல் HTML பட்டன் உண்டு. நார்மலாக நீங்கள் இப்போ லொகின் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க அல்லது சைன் அப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ண இன்னொரு ஆப்ரேஷன் நடக்கும் இல்லையா, ஒரு வேற ப்ராசஸ் ஒன்று நடக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், HTML தவிர்த்து வேற கோடிங்ஸ் இருக்கு. நான் சொன்ன வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் இருக்குன்னு சொல்லி அவங்கள யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். இதுல 2வது பட்டனை பாருங்க, ரீசெட் பட்டன் சொல்லி. ஸோ இதுக்கு எந்த கோடிங்கும் இல்லை. நீங்க ஃபார்ம் எலிமெண்ட் கிரியேட் பண்ணும்போது பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் ரீசெட் கொடுத்தீங்கன்னா இனஃப். அதுக்கு உள்ளுக்கு எந்த கோடிங் தேவையில்லை. இவரை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட ஃபார்ம் எலிமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் நீங்க டைப் பண்ணிப்பீங்க, நீங்களோட நேமை யூஸ் பண்ணியிருப்பீங்க, வேற ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் டைப் பண்ணிப்பீங்க. ஸோ நீங்க அதெல்லாம் ஒரு சிங்கிள் கிளிக்ல டிலீட் ஆகணும், அதாவது நீங்க அதை சப்மிட் பண்ணக்கூடாது, உங்களோட ஃபார்மை கிளியர் பண்ணணும் விரும்புறீங்கன்னா இந்த ரீசெட் பட்டனை யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் சிங்கிள் கிளிக்ல ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். இது HTML4 ப்ரோ வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட் உண்டு, முதல்ல இருந்த வெர்ஷன்ல இருக்கல்ல. ஓகே, கிளியர் பண்றதுக்கு தனி ஒரு பட்டனை தனியாக கோடிங்ஸை கிரியேட் பண்ண வந்துருந்துச்சு. பட் ப்ரோ வந்து HTML வெர்ஷன்ல ரீசெட் ஜஸ்ட் பட்டன் டைப் இஸ் ஈக்குவல் ரீசெட் மட்டும் தான் கொடுக்குற வரும் செய்து வரணும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் கிளியர் பண்ணும். ஓகே ஓகே பிள்ளைகள், அடுத்த குயிஸ் உண்டு. இது வந்துட்டு நான் மெசேஜ் போடுற முதல்ல 5 பேருக்கு மெசேஜ் போடுறேன், அவங்க எனக்கு ரிப்ளை பண்ணட்டும். அவங்க ரிப்ளை பண்ண அவங்க ஆன்சர் பண்ணாத வரைக்கும் மற்றவங்களுக்குள்ள நான் ஓப்பனா ஆன்சரை கொண்டு வருவேன். மற்ற ரெடியா இருந்து வருவேன். அஞ்சு பேருக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன். 5 பேரில் 6 எனக்கு ரிப்ளை பண்ணல, கிளாஸ் அவுட்டு ரிமூவ் பண்ணுவேன் பிள்ளைகள். முறை எனக்கு அந்த அட்டெண்டன்ஸ் இஷ்யூ வந்து ஒரு செல்ல வேணாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அட்டெண்டன்ஸ் எல்லாம் எப்படி செக் பண்ணி ஆரம்பிச்சு. ரெண்டு பேரும் எனக்கு ரிப்ளை பண்ணிட்டாங்க, 3 பேர் ரிப்ளை. ஓகே, கேள்வி என்னன்னு சொன்னா, சர்வர் சைட் ஸ்கிரிப்டுக்கு யூஸ் பண்ற 3 லாங்குவேஜோட நேம் சொல்லுங்க. டைப் பண்ணுங்க, பிரைவேட் மெசேஜ்ல அனுப்புங்க பிள்ளைகள், எனக்கு கமெண்டா போட வேணாம். நான் கேட்டால் மட்டும் ஆன்சர் பண்ணுங்க, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும். நான் மெசேஜ் 5 பேருக்கு பண்ணிக்கிறேன், அவங்க 5 பேரும் எனக்கு ரிப்ளை பண்ணினா காணும். சர்வர் சைட் ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணப்படுகின்ற 3 லாங்குவேஜோட நேமை சொல்லுங்க. HTML,
சிஎஸ்எஸ்ல வந்துட்டு கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட் நம்மளோட மெஷின்லையும் அது காட்டப்படும். ஒரு ஆளோட வெப்சைட் நம்மளோட வெப்சைட்ல நம்மளோட மெஷின்ல பார்க்கும்போது அது என்ன கோடிங் யூஸ் பண்ணிக்காங்க, HTML யூஸ் பண்ணிப்பாங்க, CSS எதை யூஸ் பண்ணிக்காங்கன்னு பார்க்கலாம். அதை நம்ம கிளைண்ட் சொல்றோம், கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்ட். பட் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு சில வெப்சைட்டை வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. பட் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு டைரெக்டாக பார்க்க இல்லாது. அந்த லாங்குவேஜ் வந்து சர்வர்லாம் இருக்கும். ஸோ அப்படியான லாங்குவேஜ் 3 நேமை தான் நான் இப்போ உங்களோட கேட்குறது. நல்ல ஆன்சர், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆன்சர் ஓகே, ஜாவாங்கிறது ஓகே. வேற ஆன்சர்? ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு கிளைண்ட் சைட். ஓகே, இப்போ நான் கேட்ட 5 புள்ளிகளில் 3 புள்ளியில் ஆன்சர் பண்ணிக்கு 3 ஆன்சர்லையும் ஃபுல்லான ஆன்சர் வரல. இப்போ நான் ஓப்பனாக கேட்குறேன், விஷயம் தெரிஞ்சாக்கள் ஆன்சர் பண்ணுங்க. 3 பேரை சொல்லுங்க. AL 146, IC 46, AL 49. இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸும் ஆன்சர் பண்ணிக்கிறாங்க. 3 பேருக்குரிய ஆன்சர், அதாவது தேவை. ஓகே, ரெண்டு பேரை கிளாஸ் அவுட் இருக்கும், 2ல் 1 சாரி. எந்த வகையை ஆன்சர் பண்ணாத 2 ஸ்டூடெண்ட்டை கிளாஸ் அவுட் ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபோம் எலிமெண்ட் சம்மந்தப்பட்ட மேலதிக விஷயங்களை பார்ப்போம். ஓகே, முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஃபோம் எலிமெண்ட் டெக்ஸ்ட்டை எப்படி, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபோம் எலிமெண்ட் எப்போவுமே ஆரம்பிக்கணும் ஃபோமுங்கிற டெக்கோட தான். நான் இப்போ ஸ்க்ரீனை கோடிங்கை ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி கொடுங்க உள்ளே. நீங்கள் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். கிளாஸ் டைமில் கூடிய நேரம் எடுக்கக்கூடாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இதை பாருங்கள். இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிற அவ்வளோதான் ஃபோம் எலிமெண்ட், ஐ மீன் குறிப்பிட்ட வகையிலான ஃபோம் எலிமெண்ட். ஸோ எப்போவுமே ஃபோம் எலிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபோமுங்கிற டெக்கோட தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த ஃபோமுங்கிற டெக் உள்ள தான் ஏனைய டெக், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் சம்மந்தமான டெக், அடுத்தது பட்டன் சம்மந்தமான டெக், டெக்ஸ்ட் ஏரியா, ரேடியோ பட்டன், இது சம்மந்தமான சகல டெக்ஸும் வந்துட்டு ஃபோம்னு சொல்ல போகிற 2 டேக்குக்கு இடையில தான் கிரியேட் பண்ணப்படணும். ஸோ ஸ்டார்டிங் டேக் ஒன்று இருக்கும், அதே மாதிரி அந்த ஸ்டார்டிங் டேக்குக்கு வந்துட்டு க்ளோசிங் டேக்கும் இருக்கு. ஓகே, இதில் பாருங்க, முதலாவது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம்னு போட்டுக்கிறேன். அது கம்பல்சரி இல்லை, ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எனக்கு யூஸ் பண்ணுறாங்கிற பர்பஸை வழங்கப்படுத்துறது தான் முன்னுக்கு போடுறோம். அதை லேபிள்னு சொல்கிறேன். லேபிளுங்கிற ஒரு டெக்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் டைரெக்டாக லேபிள் போட்டும் யூஸ் பண்ணலாம். லேபிளுங்கிற டெக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்கள் லேபிள்னு போடலாம். போட்டும் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத இடத்த கொடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஓகே, இந்த லேபிள் இல்லாமலுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறத கொடுக்கலாம். ஸோ அந்த லேபிளுங்கிறது கம்பல்சரி இல்லை. ஓகே, இதில் கோடிங்ஸை நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு லேபிளும் விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை, நம்ம படிக்கல எப்படி செய்கிற அந்த கன்ஃபியூஸ் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய அடுத்த ஃபோம் எலிமெண்ட் டெக் நேம் வந்துட்டு இன்புட் டேக், இன்புட்டுங்கிற டேக்கை யூஸ் பண்ணுவோம். இங்கே டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் வரும். நம்ம கிரியேட் பண்ண போகிறது டெக்ஸ்ட் பாக்ஸ், அதனால டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட் வரும். ஓகே, அடுத்த விஷயம் இதில் முக்கியமானது பாருங்க. இப்போ நான் நிறைய டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு போல கோடிங்ஸும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கிரியேட் பண்ண இவ்வளவு கோடிங்ஸும் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு கட்டாயம் தேவையான கோடிங்ஸ் சொன்னேன். நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிற இவ்வளவு தான் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்றை கிரியேட் பண்ணுறதுக்கு இன்புட்டுங்கிற டேக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்பேஸ்
type is equal text ன்னு கொடுத்தீங்கன்னா சரி. So which mean text box. ஒரு சிங்கிள் லைனை டைப் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸை கிரியேட் பண்ணி தரேன். நம்மளுடைய யூசர் நேம், பாஸ்வேர்ட், நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபுல் நேம், இமெயில் ஐடி இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இதில் பாருங்க அடுத்து வரைக்கும் நேம்னு ஒன்று இருக்கு. நேமுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் நேம்ல கொடுத்துக்கிறாங்க. இது நம்மளுக்கு HTML-லையும் CSS-ஐ மட்டும் பயன்படுத்துகிறண்டா தேவைப்படாது. பட் நீங்கள் சர்வர் சைட் ஸ்கிரிப்டை ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் யூஸ் பண்ணுற டைமில் கிளிக் பண்ணாது சர்வரை போய் செக் பண்ணணும் அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ஆல்ரெடி இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணுவீங்க. மறு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே போய் சர்வ் ஆகும். சர்வரில் இருக்கிற ஒரு டேட்டா பேஸில் சர்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் சர்வர் சைட் ஸ்கிரிப்டோட கனெக்ட் பண்ணுறது, டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணுற சந்தர்ப்பங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த நேமுங்கிற அட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகுவார். ஓகே, அடுத்த அட்ரிபியூட் வந்துட்டு வேல்யூ. அதாவது நீங்க இப்போ அவுட்புட்டை பார்க்கலாம். பாருங்க, நான் ஃபார்ம் எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அவுட்புட்ல பாருங்க இந்த பாக்ஸுக்குள்ள வந்திருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம்ல ஒரு லெட்டர் ஒரு வேர்ட் ஒன்று வந்திருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள அந்த வேர்ட் எடுக்கிறதுக்கு தான் அந்த பெலூன் சொல்லப்படுகிற அந்த அட்ரிபியூட்டை நம்ம பாவிக்கணும். ஓகே, ஸோ இதுவும் கம்பல்சரி இல்லை. இது நீங்க போராட்டியும் பிரச்சனை இல்லை. அடுத்தது மேக்ஸ் லென்த் 30, which mean அந்த நான் கிரியேட் பண்ணிருக்கிற அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள மேக்ஸிமம் 30 letters or characters தான் நான் டைப் பண்ணலாம். அது இலக்கமா இருக்கலாம், நம்பர்ஸா இருக்கலாம், டெக்ஸ்டா இருக்கலாம், சிம்பிள்ஸா இருக்கலாம், whatever it is, மேக்ஸிமம் 30 letters தான் டைப் பண்ணலாம். ஸோ அந்த மேக்ஸ் லென்த்ங்கிற அந்த அட்ரிபியூடும் நம்மளுக்கு கம்பல்சரி இல்லை, இவரும் கம்பல்சரி இல்லை. ஸோ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு தேவையான பேசிக் ரெக்யர்மெண்ட் என்னன்னு சொன்னா இன்புட் எலிமெண்ட், இன்புட் டேக், அடுத்தது டைப்புங்கிற அட்ரிபியூட், அடுத்தது இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் இருக்கணும். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் ஆகிடும். எக்ஸ்ட்ரா கொடுக்குறதெல்லாம் மேலே இது தகவல், அதாவது அந்த தேவை வந்தால் மட்டும் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்த ஃபார்ம் எலிமெண்ட் இன்புட் இஸ் ஈக்குவல், அதுவும் டெக்ஸ்ட் தான். 2 டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, அதுக்கு அடுத்ததா அடுத்த ஃபார்ம் எலிமெண்ட் வந்து டெக்ஸ்ட் ஏரியா. நான் அவுட்புட்லேயே காட்டுறேன். டெக்ஸ்ட் ஏரியா அந்த மைக் ஆன் பண்ணி வச்சுக்கிறாள் வந்துட்டு மினிமைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, டெக்ஸ்ட் ஏரியா. ஸோ மோர் தென் 1 லைனை டைப் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் ஏரியாவை யூஸ் பண்ணலாம். இது டிஃபால்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2 லைனை கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் தந்துருக்கிறாரு. பட் நீங்கள் பேஜில் வச்சு இதை இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பாருங்க, இப்போ நான் இந்த பேஜில் பாருங்க, ரைட் சைட் பாட்டம் கார்னரில் எந்த கர்சரை கொண்டு வச்சுட்டு இப்போ நான் என்ன செய்கிறேன், கிளிக் பண்ணிட்டு ரீசைஸ் பண்ணலாம். இதை வேண்ட அளவுக்கு நம்ம ரீசைஸ் பண்ணலாம். ஸோ வி கேன் டைப் மோர் அண்ட் மோர். அடுத்தடுத்த லைனில் டைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். நான் டைப் பண்ண சைட்ல ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கு. ஸோ திஸ் இஸ் டெக்ஸ்ட் ஏரியா. பட் இங்கே பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நேமை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரோல் பாரும் வராது, இதுவும் வராது. ஜஸ்ட் டைப் பண்ண ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைனாகவே அது டைப் பண்ணப்படும். ஓகே, நான் வச்சுக்கொள்ளும். ஓகே, புள்ளி. இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள்ல ஏதும் கேட்க வேண்டியிருக்கா? ஏதும் சந்தேகங்கள் இருக்கும்டா புள்ளி? ஓகே, ஏதும் சந்தேகங்கள் இருக்குமா? யாரும் கேட்கறதா மெசேஜ்ல போடுங்க. ஓகே, அந்த இஷ்யூஸ்ல பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பவர் கட் பிரச்சனை நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். நான் உங்களை கம்பல்சரி பண்ண மாட்டேன் கிளாஸுக்கு கட்டாயம் வாங்கன்னு. எனக்கு ஒரு ஆள் வந்தாலும் நான் கிளாஸ் செய்வேன். உங்களுக்கு எனக்கு பிரச்சனைடா ஜஸ்ட் சொல்லிட்டு போகலாம். பீலிங் ஏலிங்கெல்லாம் அந்த விஷயம் நான் சிஎஸ்எஸ் வரக்குள்ள கவர் அப் பண்ணுறேன். ஜஸ்ட் HTML இந்த விஷயம் பயன்படுத்தப்படுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணினேன். அது சிஎஸ்எஸ்ல 4 பார்ட்டா உடச்சி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அது அந்த டைம்ல சிஎஸ்எஸ் வரும்போது நான் அந்த பட்டன் லிங்க் கொண்டு வரும் அந்த டைம்ல டீப்பா பார்ப்போம். வேற கேள்விகள்?
பிள்ளைகள் உங்களோட கிளாஸ்ல யாருக்கு சரி வெப் டெவலப்மெண்ட்டை ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணணும் இந்த ஐடியா இருந்தால் தயவு செய்து என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. ஐ மீன் ஒரிஜினலாகவே ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுற ஐடியா, அதை எப்படி ஹோஸ்ட் பண்ணுறது, எப்படி அந்த சம்மந்தமான விஷயம் இன்ட்ரெஸ்டானகள் இருந்தால் என்ன ப்ரைவேட்டாக கண்டெக்ட் பண்ணுங்க. ஐ மீன் நாட் இன் ஜூம், இந்த மொபைலுக்கு என்ன கண்டெக்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் செய்கிறார்கள். ஓகே, வேறு யாருக்கும் எதுவும் டவுட்டுகள் இருக்கா? டவுட்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இந்த செஷனில் லாஸ்ட் ஏரியா டெக்ஸ்ட் ஏரியாவை க்ரியேட் பண்ணேன். நான் ஆல்ரெடி கோடிங் உங்களுக்கு காட்டினேன். ஸோ டெக்ஸ்ட் ஏரியா பாருங்க, அந்த கோடிங் என்ன மாதிரி வருதுன்னு செக் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ண டைமில் இன்புட்னு சொல்லி ஒரு டேகை க்ரியேட் பண்ணி ஸ்பேஸ் விட்டு டைப் இஸ் ஈக்குவல் டெக்ஸ்ட்னு கொடுத்தீங்க. பட் டெக்ஸ்ட் ஏரியா வர டைமில் டைரெக்டாகவே உங்களோட டெக்ஸ்ட் நேமே வந்துட்டு டெக்ஸ்ட் ஏரியா தான். ஓகே, அண்ட் அந்த நேமுங்கிறது கம்பல்சரி, நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் இதில் ஸ்டார்டிங் டேகும் இருக்கும் டெக்ஸ்ட் ஏரியாவில், க்ளோசிங் டேகும் இருக்கும். நீங்கள் க்ளோசிங் டேக் கொடுக்கலன்னு சொன்னால் அது கீழுக்கு வர எல்லா டேக், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பாருங்க, நான் க்ளோசிங் டேக்கை டிலீட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு வெப்சைட் என்ன நடக்குது, நான் க்ளோஸ் பண்ணாத டைமில் நான் டெக்கை க்ளோஸ் பண்ணலை. நீங்கள் இந்த டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டெக்ஸ்ட்டை நான் க்ளோஸ் பண்ண இல்லை, இந்த விஷயமும் பெருகுது. கூட என்னுடைய HTML டேக்கோட சம்மந்தப்பட்ட ஏனைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணப்படுது. அதாவது இந்த க்ளோசிங் ஃபார்முங்கிறதும் வருது. செக் பண்ணி கொள்ளுங்க உங்களுக்கு. நான் ஃபார்ம் பாடி HTML எல்லாம் வருது. ஸோ திஸ் இஸ் ராங். உங்களுக்கு எரர் காட்டாது ஒரு நாளும், உங்களோட அவுட்புட் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. ஸோ வாட் யூ கேன் டூ இஸ், உங்களோட டேக்கை நீங்கள் டெக்ஸ்ட் ஏரியாங்கிற டேக் வந்து க்ளோஸ் பண்ணி போடுங்க. ஓகே, அவ்வளவுதான் டெக்ஸ்ட் ஏரியா சம்மந்தப்பட்டது. அண்ட் டெக்ஸ்ட் ஏரியாவில் இருக்கிற இன்னொரு விஷயம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது டெக்ஸ்ட் ஏரியாவோட ஒரிஜினல் சைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் விசிபிளாக இருக்கும்போது மேக்ஸிமம் ஐ மீன் விசிபிளில் வந்துட்டு ஒரு 10 லைன் தான் காட்டுப்படணும். இப்போ 20 லைன் இருந்தாலும் டைப் பண்ண மற்ற லைன் ஆட்டோமேட்டிக்காக கீழுக்கு போயிடணும் விரும்பினீங்கன்னு அந்த பாருங்க. இதில் அட்ரிபியூட்ஸ் தந்திக்காங்க ரோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். இந்த மவுஸில் நான் மென்ஷன் பண்ணுற விஷயம் ரோஸ்ங்கிறது அல்லது அண்ட் காலம்ஸ், ஸ்பேஸ் காலம். இது நம்பர் ஆஃப் ரோஸை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட டெக்ஸ்ட் ஏரியாவுக்குள்ள எத்தனை காலம்ஸ் வரணுங்கிறது, ரோஸ் வரணுங்கிறது, இது நம்பர் ஆஃப் காலமை கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து ரேப் ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வேர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. டைப் பண்ணிட்டு போகல ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வரது. இது பழைய HTML வெர்ஷனில் யூஸ் பண்ணினாங்க. இப்போ இருக்கிற HTML வெர்ஷனில் ஆட்டோமேட்டிக்காகவே ப்ரௌசர் சப்போர்ட் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு போகும், அது இன்னொன்றுக்கு போகிறாரு. ஓகே, ஓகே, அதான் முடியும் வரைக்கும் அமைதியாக இருங்க.
ஓகே, இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள், ஃபோம்ல பார்த்த விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டெக்ஸ்ட் பாக்ஸும் டெக்ஸ்ட் ஏரியாவும் தான். இதை தவிர வேற நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணமா ரேடியோ பட்டன் இருக்கு, செக் பாக்ஸ் இருக்கு, பட்டன், ரீசெட் பட்டன், இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்தடுத்த கிளாஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும். வித்தின் another 2-3 கிளாஸ்ல நான் 2 கிளாஸஸ்ல HTML கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறமா CSS ஸ்டார்ட் பண்ணணும். வெப்சைட்டை டிசைன் பண்ணுற சம்பந்தமான விஷயங்களை பார்க்க இருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்த விஷயங்கள் எதுவும் கேட்கணுமா இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பிள்ளை, வார வெள்ளி குயிஸ் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. வார வெள்ளி வந்துட்டு குயிஸ் போட்டிருக்கு, பாருங்க. டைம் போய் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது திரும்ப நெக்ஸ்ட் டே வந்து அன்றைக்குண்டு தான் நினைச்சேன், நேற்றுண்டு தான் நினைச்சேன், பார்க்கல, பாவம், இது ஒன்றும் காய்க்க வேணாம். சரியா? 2வது குயிஸ் இது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எவ்ரி 2 வீக்ஸ் கூட குயிஸ் நடக்கும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து நடந்த குயிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸுக்குரியது. இந்த கிழமை நடக்க போகிற குயிஸ் வந்துட்டு இந்த வீக்கும் ப்ரீவியஸ் வீக்குரியது சேர்த்து. ஓகே, நீங்கள் விஎல்இல போய் வீக் 4ல பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டிருக்கேன். குயிஸ் எது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் சொல்லி எவ்வளோ நேரம் இல்லாமல் அதில் போட்டிருக்கு, செக் பண்ணி கொடுங்க. தயவு செய்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. அவங்க நிறைய பேர் கிளாஸ் வராமல் இருப்பாங்க சில காரணங்களுக்காக வேண்டி. அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, செக் பண்ணட்டும். ஏன்னு சொன்னால் உங்களோட இந்த மார்க்ஸ் தான் உங்களோட ஃபைனல் மார்க்ஸை டிசைட் பண்ணும். ஸோ இதில் நீங்கள் போட்டு ஃபைனலாக வந்துட்டு எங்களை கேட்டு நிற்க வேணாம், நான் பேரில் போகல, அந்த மொபைல் வேலையில் எந்த கதையும் கொண்டு வர வேணும், எந்த பாவனையும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் எடுக்கிற கேள்வியே கடும் ஈஸியாக தான் எடுத்தோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ எக்ஸாம் ஃபெக்கல்ல இருந்தீங்கன்னா வசமாக மாட்டிருப்பீங்க. ரிட்டன் எக்ஸாம் எப்படி செய்கிறாங்கிறது, நான் எப்படி எக்ஸாம் செய்யறது பிள்ளைகளுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அண்ட் முக்கியம், டே சாப்டர்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம பார்த்த விஷயங்கள் வந்துட்டு லிங்க்ஸை செக் பண்ணினோம். ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், ஃபார்ம்ஸ், முக்கியமான விஷயம். ஃபைனல் எக்ஸாமுக்கு டைம் வரும். எப்படி எக்ஸாமுக்கு பெறலாம்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் ஆஃப் கோடிங் உங்களுக்கு தருவேன், தந்துட்டு அந்த கோடிங்ல என்ன எரர் இருக்கு அதாவது அந்த கோடிங்கை ரீரைட் பண்ண சொல்லுவோம். எரர் எல்லாம் கரெக்ட் பண்ணி திரும்ப ரைட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அப்படி இல்லையா ஒரு அவுட்புட்டை தருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் இல்லாட்டி ஒரு லோகின் ஃபார்ம்ல ஒரு பிக்சரை தந்துட்டு இதுக்குரிய கோடிங்ஸ் எழுதுங்க இப்படி கேட்பேன். ஸோ எந்த கேள்வி ஸ்டைல் வந்து இன்ஷா அல்லாஹ் ப்ராக்டிக்கல் வைஸாக தான் இருக்கும். நான் அந்த தியரி எல்லாம் மண்டைக்கு போட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் வெப்சைட் ஃபுல்லாக நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிருக்கணும். இப்படி இருப்பேன்னு சொல்கிறேன், உங்கள் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. இந்த சப்ஜெக்டை நீங்கள் எவ்வளோக்கு கிளியராக படிக்கீங்களோ தனியாக இந்த செக்ஷனை தனியாக தெரியும்னு சொன்னால் தனியாக ஜொப் எடுக்கலாம். ஓகே, தனியாக வெப் டெவலப்பர், இன்டர்ஃபேஸ் டெவலப்பர் நிறைய இருக்குது. ஓகே, அதுவும் இல்லையா இந்த விஷயம் உங்களுக்கு தனியாக ஒரு அளவு செய்ய இயலுமா இருந்தால் நீங்கள் இன்னொரு ஆளுக்கு படித்து கொடுக்கலாம். எனக்கு டீச்சிங் ஸ்கில்லில் எனக்கு சரி வராது இல்லையா, உங்களுக்கு இது ஏழும்னு சொன்னால் வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுக்கலாம். நார்மலாக ஒரு 4 பேஜ் இருக்கிற பேசிக் வெப்பேஜ் வந்து சும்மா சிம்பிளான வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு மார்க்கெட்டில் 20 25,000 காசு எடுக்காங்க. ஓகே, 4 வெப்சைட்டை சிம்பிளாக டெவலப் பண்ணி கொடுக்குறது. ஓகே, அதில் நீங்கள் இந்த டேட்டா பேஸ் டிசைன், சர்வர் சைட் ஸ்கிரிப்ட் எதுவுமே வராது. HTML, CSS, பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் இவ்வளவு தான் சம்மந்தப்படும். இந்த 3 விஷயங்கள் ஓரளவு நீங்கள் 100 தெரியுதோட பேசிக். இப்போ நம்ம படிக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வழங்கினாலே CSS, HTML சம்மந்தப்பட்ட டெம்ப்ளேட் வந்து ஆன்லைனில் இருக்குது, ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்குது. ஒரு எஜுகேஷன் வெப்சைட்டோட தேவைப்பட்டதுன்னா அது இருக்குது. ஒரு metromony.com சம்மந்தமான வெப்சைட் பேசிக் டெம்ப்ளேட் தேவையா, அது வெப்சைட்டில் இருக்குது. ஒரு ஆன்லைன் ஸ்டோர் அல்லது இ-காமர்ஸ் சம்மந்தமான வெப்சைட் தேவை, எல்லாம் ஆன்லைனில் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய நாலேஜ் என்னன்னு சொன்னால் இது எப்படி எடிட் பண்ணலாம், எந்தெந்த கோடிங் எடிட் பண்ணினா நம்மளோட மெயின் வெப்சைட்ல என்னென்ன விஷயமா ஒரு பிக்சரை மாற்றணும், ஒரு டெக்ஸ்ட் ஸ்டைலை மாற்றணும், ஒரு ஃபார்ம் ஸ்டைலை மாற்றணும். இந்த பேசிக் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் செய்யலாம். நான் எந்த ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னா, நம்மளோட யூனிவர்சிட்டி வெப்சைட்டை எனக்கு போன வருஷம் நவம்பர்லேருந்து பொறுப்பு தந்ததுலேருந்து இது வரைக்கும் இருக்கேன். நான் அதில் செய்கிற வேலை எல்லாமே HTML-ம் CSS எடிட் பண்ணுறது. வேறு எந்த வேலையும் இல்லை. கூட அதை ஹோஸ்டிங், அதாவது எடிட் பண்ண வெப்சைட்டை எப்படி ஹோஸ்டில் அப்லோட் பண்ணுறேன், இந்த 3 விஷயம் தான் நான் செய்கிறது. ஓகே, இந்த 3 விஷயம் இங்கே தரோவாகிச்சு. அதில் ப்ராக்டிக்கலாக செய்கிறதால, நான் ரியல் வேர்ல்டில் செய்கிறதால தரோவாகி நான் இஷ்யூ வரையும் எப்படி ஷோட் அவுட் ஆகணும். அது சேர்த்து வாங்கி 3 மாதத்தில் இது வரைக்கும் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். பிள்ளைய ஒவ்வொரு ப்ராஜெக்டும் 20 to 25,000 வேலூர் ப்ராஜெக்ட். பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு 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 கடன்ட்டு எனக்கு ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்காங்க. இது எங்களோட சாமான்லாம் டிஸ்பிளே பண்ணணும்,
இப்போ ஒரு வெப்சைட் ஒன்று செஞ்சுதாங்க, அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டாங்க சொன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஒரு 5000 தான். அதையும் சேர்த்து அவங்க உடனே எக்ஸ்ட்ரா ஒரு 20000 எடுப்பேன். எனக்கு ஒரு நாள் காரணமாக அவங்களோட வெப்சைட்டை செஞ்சு கொடுக்கும். அவங்க டேட்டாவில் தந்தா காணும் என்னென்ன விஷயம் அவங்களோட வெப்சைட்டில் வரணுங்கிறத அவங்க என்னிட்ட தந்தாங்கன்னா 1 டேல ஒரு வெப்சைட் செஞ்சு கொடுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தரவாஜு எகைன் அண்ட் எகைன் செய்ய சரியா. ஸோ நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எக்ஸாமுக்கு படிங்க, கட்டாயமாக மைண்ட் இருக்க தான் வேணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதை வச்சு இப்படி ஏர்ன் பண்ணலாம் சரியா, அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஸோ பெரிய காம்படிஷன் போர்டு வெறும் ஒரு சப்ஜெக்டை வச்சு நம்ம சர்வை பண்ணலாம், வெரி காம்படிட்டிவ். ஒருத்தன் நீ உங்களை மாதிரி எம்ஏ முடிச்சுட்டு ஒருத்தன் பிஏ அரபிக் முடிச்சுட்டு ஒருத்தன் பேரான்ல இருந்து வருவான், அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு, அவனுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்களும் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அவன் நல்லா பேசுறீங்க, நீங்களும் நல்லா, என்ன இருக்கு அவன்கிட்ட எக்ஸ்ட்ராவா? அந்த டைம் நான் ஒரு ஆஃபீஸுக்கு எக்ஸ்ட்ரா என்ன தேவை, அவரால் எக்ஸல் ஒழுங்காக செய்யலுமா, ஒரு 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 ஷலரி சீட் அவரால் மெயின்டைன் பண்ணிடுமா, இல்லை நம்மளோட ஆஃபீஸில் வெப்சைட்டில் பேசிக் எடிட்டிங் அவரால் செய்யலுமா, கிராஃபிக் டிசைனிங் எக்ஸ்ட்ரா செய்யலுமா, இதைத்தான் நாங்கள் அவரை டெஸ்ட் பண்ணுவோம். ப்ளஸ் உங்களோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணுறது, காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, அப்படி நிறைய ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட், அந்த மாதிரி விஷயம். ஓகே. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் சர்டிஃபிகேட் நிறைய பேர் எடுக்காங்க. இப்போ காலத்து யூனிவர்சிட்டியில் கூடிய மாதிரி எல்லாரும் எடுக்காங்க. எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த லெட்டர், இந்த லெட்டர், டீன் கொடுக்குற லெட்டர், விசி கொடுக்குற லெட்டர் அப்படி எடுக்காங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஏன்னா ப்ராக்டிக்கலாக என்ஜாய் பண்ணி செய்கிறது, அவங்க குரூப்பாக என்ஜாய் பண்ணி செய்யுது. இந்த மாதிரி குந்திட்டு பார்க்கமே, இது வந்து என்ஜாய் பண்ணி செய்யுது. இருந்து படிக்கணும், எக்ஸாம் படிக்கணும், எரிச்சல், எல்லாரும் படிக்க மாட்டாங்க. ஒரு சிலாக்கள் தான் படிப்பாங்க, சிலாக்கள் எக்ஸாம் வரைக்கும் படிப்பாங்க, படிக்க முடிய மறந்துடுவாங்க, அவங்க நல்ல ரிசல்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ப்ராக்டிக்கல் நாலேஜ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொன்னேன் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே, இந்த சப்ஜெக்டை படிக்கிறது உங்களோட லேப்டாப் தேவையில்லை, உங்களோட மொபைல் ஃபோனே காணும், மொபைல் எடிட்டர் இருக்குது, HTML எடிட்டர் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணுங்க. படிக்கிற அவ்வளோ போறீங்க, ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்க, டைப் பண்ணிவிட்டு அவுட் புட்டை பாருங்க எப்படி வருது, அதை லேர்ன் பண்ணுங்க, யூ வில் பி இன் சக்ஸஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஜஸ்ட் மார்க்ஸ்க்கு மட்டும் படிக்காதீங்க, ரியல் வேர்ல்டில் எப்படி அப்ளை பண்ணலாம் பாருங்க. ஓகே, நானும் ஸ்டார்டிங் நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் உங்களோட பெஞ்சுக்கு உங்களோட ஃபெக்கல்ட்டி படிப்பிக்கிறது தான் இதில் பேசிக்கான விஷயங்களை படிச்சிருந்தேன். ஆக்சுவலி இந்த எம்எஸ்சியோட தீசிஸே வந்து வெப்சைட் டெவலப்மெண்ட் தான், 1 இயர் ரிசர்ச், அது வெப்சைட் டெவலப்மெண்ட் இந்த எம்எஸ்சியோட தீசிஸே. ஸோ எனக்கு இந்த விஷயம் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ யூனிவர்சிட்டி வந்ததுக்கப்புறம் பெர்மனெண்ட் ஜாயின் ஆனதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி வெப்சைட்டை தூக்கி தந்தாங்க. இப்போ அதில் நான் எக்ஸ்பர்ட். எனக்கு இந்த CSS HTML கோடிங் என்ன தந்தாலும் என்னால் அதை குறிப்பிட்ட டைமில் கம்ப்ளீட் பண்ணியே, பட் டைம் எடுக்கும் கொஞ்சம். சில விஷயம் சின்ன ஒரு கமா போட்டிருப்போம், அதனால நம்ம எதிர்பார்த்து அவுட்புட் வராது, நம்ம அந்த எவ்வளத்தை போட்டோம்ன்றது தேடிட்டு மல்லு கட்டி நிற்க வேண்டியது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நான் பிடிக்குமே தவிர, நேம் நான் சேட் பாக்ஸில் போகிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், ஒவ்வொரு மொபைலுக்கும் டிஃப்ரெண்ட். ஐஃபோனுக்கு HTML எடிட்டர் காட்டுச்சு, அதே இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு எப்படி காட்டணும். நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள உங்களோட ப்ளே ஸ்டோரில் அல்லது ஐஸ்டோரில் சர்ச் பண்ணக்குள்ள HTML எடிட்டர் ஒரு HTML CSS எடிட்டர் சர்ச் பண்ணுங்க. தேர் ஆர் 100 of programs application available. அதில் தேவையானோட டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, படிக்கும்போது ஃபுல் டார்கெட்டோட படிங்க. எப்படி இதில் நம்ம வின் பண்ணலாம், இதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஓகே, அதில் மைண்டில் வச்சு படிச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வேறு எதுவும் கேட்கணுமா, இதில் சந்தேகங்கள் கேட்கணுமா? இதுவரையில் 4 கிளாஸ் முடிச்சிக்கிறேன். ஆல்ரெடி 3 கிளாஸோட ப்ராக்டிக்கல் வீடியோஸ், 3 கிளாஸோட சம்மந்தப்பட்ட ஜூம் ரெக்கார்ட் வீடியோஸ் எல்லாமே நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு லிங்க்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நான் VLEலையும் ப்ராக்டிக்கல் வீடியோ போட்டிருந்தேன். இந்த ரெக்கார்டட் வீடியோ ஷால நைட்டுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். அண்ட் இப்படி ப்ராக்டிக்கலும் ஷால நாளைக்குள்ள அப்லோட் பண்ணிடுவாங்க. ஸோ வேறு எதுவும் கேட்கணுமா பிள்ளையே? ஸோ நீங்கள் மைக் ஆன் பண்ணி பேசலாம், யாருமே நீங்கள் கேட்கணுமா இருந்தால். ஓகே, அதில் கேட்குறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது. Therefore, I'm closing the session. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Jazakallah for joining with me.